Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிஸ்டர் வந்து few days-ஆ கேட்டுட்டே இருந்தாங்க. ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கருமுட்டைய வெடிக்கிறதுக்கு ஊசி போட்டதுக்கு அப்புறமா என்னென்ன ஃபுட் வந்து சாப்பிடலாம் சாப்பிட கூடாது அப்படின்றது இத பத்தி ஆல்ரெடி வீடியோஸ்ல சொல்லிருக்கோம். பட் தனித்தனியா சொல்லிருக்கேன். அதாவது ஓவலேஷனுக்கு அப்புறம் என்ன சாப்பிட கூடாது என்ன சாப்பிடலாம்னு இது வந்து ரெண்டு ஒரே வீடியோல நான் சொல்ல போறேன். ஓவலேஷனுக்கு அப்புறமா இல்ல எக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டுருக்கீங்கனா அந்த இடைப்பட்ட ஒரு 2 வீக்ஸ்ல வந்து எந்தெந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும் எடுக்க கூடாது அப்படின்றத இது வந்து இம்ப்ளான்டேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். சோ கண்டிப்பா வந்து பேபிக்கு ட்ரை பண்றவங்க ட்ரீட்மென்ட்ல இருக்கவங்க அது தாராளமா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா ட்ரீட்மென்ட்ல இருக்கறவங்க பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நாளா தள்ளி போகுது அப்படின்றவங்க பண்ணனா போதும். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ஃபுட் வந்து ஓரளவு ஓவராலா ஒரு ஹெல்தியான டயட் நீங்க எடுத்தாலே போதும். பார்த்து எடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அவுட் சைடு ஃபுட் மாசம் 2 நாள் சாப்பிடுங்க. அது சாப்பிடுற அன்னைக்கு நிறைய தண்ணி குடிங்க. மறுநாள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. கான்ஸ்டிபேஷன் ஆகாம பாத்துக்கோங்க. டெய்லி உங்க தட்டுல ஒரு green vegetables இருந்தா ரொம்ப பெஸ்ட். கீரை வாரத்துல 2-3 நாள் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க, மாவு சேர்த்து கம்மி பண்ணிக்கோங்க. இதுவே வந்து போதும் ஒரு ஹெல்தியான ஃபுட் நீங்க பிரெக்னன்ட் ஆறதுக்கு. இதுலயே உங்களுக்கு எல்லா சத்தும் கிடைச்சிரும். அது போக ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், சியா சீட்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் சேர்த்துக்கிட்டாலும் சூப்பர். இதுவே போதும். ஸ்பெஷலா வந்து ரொம்ப எனக்கு தள்ளி போதுன்றவங்க இதெல்லாம் பார்த்து பண்ணனா நல்லது. என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது ஓவலேஷனுக்கு அப்புறமா. பப்பாயா சாப்பிடக்கூடாது. மாங்காய் சாப்பிடக்கூடாது. மாம்பழம் சாப்பிடக்கூடாது. நண்டு அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக சூடு பிடிக்கும். நாட்டுக்கோழி கூடவே கூடாது. பிராய்லர் சிக்கன் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் சாப்பிடலாம். அதுவும் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ப்ரானு அளவாக எடுத்துக்கலாம். இதுதான் நீங்கள் சாப்பிடவே கூடாத உணவுன்னு பார்த்தீங்கன்னா. இது தவிர்த்து எல்லா உணவுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து தெரியாமல் கூட சேர்த்துறாதீங்க. மாம்பழம் மாங்காய் கூட உங்களுக்கு பீரியட்ஸ் வர வைக்க ஹெல்ப் பண்ணும். அது போக பைனாப்பிள் பப்பாயெல்லாம் உங்களுக்கே தெரியும். எள்ளுலாம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. சொன்ன மாதிரி இந்த நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் வந்து வேணாம். வேற என்ன சாப்பிடக்கூடாதுன்னா இப்போ நீங்கள் அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா நான்வெஜ் வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். வயிறுக்கு ஒத்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வயிறு ஒத்துக்காமல் ஒரு மாதிரி ஆகுது இல்லை லூஸ் மோஷன் ஆகுது, வாமிட்டிங், இதுவுமே பேபி இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஃபுட் பாய்சன், ஃபுட் அலர்ஜி ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும்ல நமக்கு உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதை மட்டும் பண்ணுங்கள். புது ஹோட்டலில் ட்ரை பண்ணாதீங்க. நான்வெஜ் எடுக்காதீங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணது சாப்பிடாதீங்க. ரொம்ப காரமான உணவுகளும் சாப்பிடாதீங்க. மைல்டான உணவுகள் நல்ல பருப்பு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டா போதும். இதுதான் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகள் அப்படின்னா. அதுக்கப்புறம் முக்கியமானது இன்னொன்று விட்டுட்டேன் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இனிப்பு சேர்க்கவே கூடாது. இதுதான் நம்பர் 1 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னது எல்லாமே. இனிப்பு வந்து தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க. என்னைக்காவது நான் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, கோயிலில் போகிறேன், பிரசாதம் வாங்குறேன் சக்கரை பொங்கல், இல்லை நான் வந்து ஸ்வீட்ஸ் வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க, எனக்கு கிரேவிங்காக இருக்குன்னா அதை நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடலாம். ஒரு 1/2 லட்டு சாப்பிடலாம். கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன ஒரு பாதுஷா அந்த மாதிரி குட்டியாக ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம். அது மற்றபடி ஃபுல்லாக சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை, அளவாக எடுங்க. அதை விட இன்னொன்று பெஸ்ட் என்னென்னா மீல்ஸோட சேர்த்து எடுங்க. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதை எடுக்கும்போது அந்த சாப்பாடோடு அது உடம்புல கலந்துரும். அது டைஜஷன் ஆகும்போது சர்க்கரையோட அளவு ஈஸியாக உடம்புல ஏறாது. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு வெறும் ஸ்வீட்டை சாப்பிடாம உணவோடு அதை கலந்து எடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை வராது. கண்டிப்பாக நான் ஸ்வீட்ஸ் எதாவது சாப்பிடணும் போல் இருக்குன்றவங்க அதே தான் சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாமே அளவாக எடுத்துக்கோங்க. என்ன உணவு சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் ஆனதுக்கு அப்புறமா ப்ரொஜெஸ்ட்ரான் தான் நமக்கு உடம்புக்கு தேவை. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடிய காய்கறி பழங்கள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேபி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அந்த கரு. அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு நமக்கு தேவை. பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் தேவை. உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயூஐ பண்ணுறவங்களுக்குலாம் டாக்டர் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கும். ஒரு 10 நாள் போடுங்க, 15 நாள் போடுங்க, 5 நாள் போடுங்கன்னு கொடுப்பாங்க. அது எல்லாமே ப்ரொஜெஸ்ட்ரான் தான். ஓவலேஷனுக்கு அப்புறமா ஒரு டேப்லெட் புதுசாக டாக்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது ப்ரொஜெஸ்ட்ரானாக தான் இருக்கும். ஸோ அந்த டேப்லெட் எடுக்கும்போதும் இந்த உணவுகள் எடுக்கலாம். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எடுக்கலாம். ட்ரீட்மெண்ட் இல்லை நார்மலாக நான் ட்ரை பண்ணுறேன்றவங்களும் ஓவலேஷனுக்கு அப்புறமா இந்த உணவுகள்லாம் எடுக்கலாம். என்னென்ன அப்படின்றத டக்குன்னு பார்த்துடலாம். இந்த காய்கறி, இந்த பழங்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு 1-2 நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி பார்த்து
பார்த்துக்கோங்க. மாறி மாறி ஆல்டர்னேட்டிவாக எடுக்கலாம். இல்லை டெய்லி நான் இதை எடுக்கிறேன், எனக்கு இது தான் எடுக்க முடியும், பரவாயில்லையான்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக எடுக்கலாம். நான் இப்போ சொல்ல போகிற ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ரிச் ஃபுட்டு. முடிஞ்ச அளவு இதை வந்து நீங்கள் அடிக்கடி ஓவலேஷனுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை உடம்புல இன்க்ரீஸ் பண்ணும். விட்டமின் சியும் இருக்குது. அந்த விட்டமின் சியும் அந்த சாக்கை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். கரு வீக்காக இருக்குன்னா பேபி இம்ப்ளான்ட் ஆகாது. ஸோ அந்த கரு ஹெல்த்தியாக இருந்தால் தான் இம்ப்ளான்டேஷன் ஆகும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனு வேணும். அதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் லெமன், இதுவும் பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட் புளிப்பு இருக்கணும், விட்டமின் சி இருக்கும். அது இந்த லெமனில் நிறையா இருக்குது. லெமன் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெறும் தண்ணியில் லெமனை புழிஞ்சு கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் குடிக்கலாம். சுகர் சேர்க்காமல் குடிக்கணும். விட்டமின் சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, இது ரெண்டுமே ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் பண்ணும். கேரட் வந்து கிழங்கு வகையில் வராது, அது மண்ணுக்கு அடியில் விளையிறது. ஆனால் கிழங்கு வகையில் அது வராது. இது வந்து கேரட் தாராளமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீன்ஸும் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் பண்ணும். கேரட் பீன்ஸ் பொரியல் அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் குடமிளகாயும் பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் பண்ணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடிக்கடி கேப்சிகம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு நல்லது. இப்போ தைராய்டு இருக்கவங்க இது எடுக்கலாமா, நிறைய பேருக்கு டவுட் வரும். ஏன்னா காலிஃப்ளவரும் முட்டைக்கோசும் தைராய்டு இருக்கவங்க எடுக்கக்கூடாதுன்னு. வாரத்தில் ஒரு நாள் எடுக்கிறனால எந்த பிரச்சனையும் கிடையாது. தைராய்டு எடுக்கிறவங்க தைராய்டு டேப்லெட் நீங்கள் ஆல்ரெடி எடுப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தைராய்டு டேப்லெட் போடும்போது நீங்கள் இதெல்லாம் யோசிக்க வேணாம். வாரம் ஒரு நாள் காலிஃப்ளவர், ஒரு நாள் கேபேஜ் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. பூசணிக்காய், சொரக்காய், அந்த நீர் காய்கறி, அதுவும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை உடம்புல வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவு சாம்பார் செய்கிறீங்கன்னா பூசணிக்காய் போட்டு செய்யுங்க, பருப்பு கூட்டு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. பூசணிக்காவே நீங்கள் அரைச்சி, இப்போ ரீசெண்டாக கூட வீடியோவில் சொன்னேன்ல, பூசணிக்காய் ஜூஸ் கூட நீங்கள் காலையில் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. பிஃபோர் ஓவலேஷன் அது எடுக்கலாம், ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கலாம், எல்லா நாளும் எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பூசணிக்காய் ஜூஸ் வந்து ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டர் ஜூஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். நெல்லிக்காய், லெமன், அதாவது புளிப்பு சுவை இருக்கிறது, கிரேப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, பொமிக்ரானட்டு, பெரிஸு, கிராஸ்பெரி, ப்ளூபெரி, இதிலெல்லாம் சிட்ரஸ் நிறையா இருக்குது. ஆனால் அந்த பெரிஸ் எல்லாம் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது, நம்மளுக்கு அவ்வளோவா கிடைக்கவும் செய்யாது. ஸோ நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நாட்டு நெல்லிக்காய், லெமனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உணவுகளை வந்து நீங்கள் பழங்கள், சிட்ரஸ் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை நமக்கு இன்டியூஸ் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவு வாரம் ஒரு நாள் வந்து மீன் வாங்கி சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. மீன் சாப்பிட்டா சூடு பிடிக்குன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. சீ ஃபுட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த நண்டு, ப்ரானு, இது வந்து பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். நான் ஏன் அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இப்போ ரெகுலராக நம்ம சாப்பிட மாட்டோம். நண்டு வாரம் யாரும் சாப்பிட மாட்டோம். அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு பழக்கப்பட்டிருக்கும். அது என்னைக்காவது தானே சாப்பிட்றோம், அப்போ பாடி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்ல, அதை பொறுத்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃபிஷ்ஷு வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த உணவுகள் தான் பார்த்தீங்கன்னா. இது போக சீட் சைக்கிளிங்கில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எள்ளும் சன்ஃப்ளவரும், இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சன்ஃப்ளவர் சீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு, இது ரெண்டுமே ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ண முடியாதவங்க 1/2 ஸ்பூன் எள்ளை மட்டும் கூட நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் எடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஹெல்ப் பண்ணும். பேபி இம்ப்ளான்டேஷனுக்கான ஹார்மோனும் கொடுக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ கேட்ட சிஸ்டர் ஏன் இன்னும் நீங்கள் போடலை அப்படின்னு கேட்டிங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் சாப்பிடுங்க. நான் அவாய்ட் பண்ண சொன்ன விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.